Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, இயர் 3 இயர்ஸ். ஸோ நம்ம 3 வருஷத்துக்கு வட்டி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட் இயருக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வரும், செகண்ட் இயருக்கு 2 வேல்யூ, தேர்ட் இயருக்கு 3 வேல்யூ வரும். இப்போது ஃபஸ்ட் இயருக்கு நம்ம வட்டி பார்க்க போகிறோம். 10,000ல் 15% பார்க்கணும். 10% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதான் 10%. 10% 1,000 ரூபாய். 5% அப்படிங்கிறது 1,000 ரூபாயில் பாதி தானே 5%ஆக இருக்கும். ஸோ எவ்வளோ? 500 ரூபாய். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 1,500 ரூபாய். இந்த 1,500 செகண்ட் இயரில் வர ஃபஸ்ட் வேல்யூ, தேர்ட் இயரில் வர ஃபஸ்ட் வேல்யூ, இந்த மூணுக்கும் போட்டுக்கணும். ஏன்னா இது வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது இது மாறாது. ஸோ 3 வருஷத்துக்கும் இந்த 1,500 போட்டுக்கோங்க. செகண்ட் இயரில் ரெண்டாவது வேல்யூ பார்க்கணும். இது ஃபஸ்ட் இயரில் வந்துச்சு இல்லையா வட்டி, இதுக்கு 15% பார்க்கணும். 1,500ல் 15%, 10% அப்படிங்கிறது 150. ஏன்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எவ்வளோ? 150 கிடைக்கும். 150ல் இது 10% அப்படின்னா 5% அப்படிங்கிறது 150ல் பாதி எவ்வளோ? 75. இதுதான் 5%ஆக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 225 ரூபாய் கிடைக்கும். 225 செகண்ட் இயருக்கு இது போட்டுக்கிட்டு, இது 1 ரேஷியோ அப்படின்னா கீழே 2 ரேஷியோ. ஏன்னா மேலே என்ன வேல்யூ வருதோ அதை டபுள் ஆக்கிடுங்க. ஸோ 225 டபுளாக போட்டோம்னா நமக்கு 450 ரூபா கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஒரு 1,500, செகண்ட் இயரில் ஒரு 1,500, இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நமக்கு இங்கே நம்ம வட்டி போடுவோம். சரிங்களா? அதனால் இது 1 ரேஷியோ அப்படின்னா இது 2 ரேஷியோ. ஸோ இது 225 ரூபா அப்படின்னா இங்கே என்ன வரும்? 450 ரூபா வரும். சரிங்களா? இப்போது தேர்ட் இயரில் மூணாவது வேல்யூ கண்டுபிடிக்கணும். 225 இருக்கு இல்லையா, இதுக்கு 15% பார்க்கணும். 225ல் 10% அப்படிங்கிறது 22.5. சரிங்களா? இப்போது இது 10% அப்படின்னா இதில் பாதி தானே 5ஆக இருக்கும். ஸோ 22ல் பாதி என்னவாக இருக்கும்? 22.5. ஸோ 11.25. சரிங்களா? இப்போது இதை ஆட் பண்ணால் நமக்கு 33.75 கிடைக்கும். சரிங்களா? இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 5,208.75. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 4,500. இந்த வேல்யூ மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது எல்லா வேல்யூவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போது டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு 708.75 கிடைக்கும். இப்படி நம்ம மைனஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணுன்ட்டு தேவை கிடையாது. இந்த வேல்யூவை விட்டுட்டு இதை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 708.75. தேங்க்யூ.